வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா ஷிபா இனு தரப்புல சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. சோ என்னன்னு பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்த மேக்டெக் தமிழ் இன்னொரு ராமானு கிளிக் பேட் போடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷிபா இனு தரப்புல சில அப்டேட்ஸ் இருக்கேன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஷிபா இனு தரப்புல என்ன அப்டேட் இருக்கீங்கன்னா, முக்கியமான அப்டேட் வந்து ஷிபா இனுவோட பேஸோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படி ப்ரோ தெரிய வருது அப்படின்னு கேட்கும்போது நீங்க பார்க்கலாம். ஸ்க்ரீன்ல என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, ஷிபா இனுவோட டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து வெளியே எடுக்கப்பட்டது. அதாவது பைனான்ஸ்ல ஆகட்டும், அப்புறமா நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 3 புது அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா ஆகியிருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஒன்னே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 பாயிண்ட் எவ்வளோ பில்லியன், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39 கிட்ட எவ்வளோ பில்லியன், அப்புறமா ஒரு 70 கிட்ட பார்த்தீங்கன்னா திருப்பி எவ்வளோ பில்லியன், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.7 ட்ரில்லியன் ஷிப் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா ஆகியிருக்கு அப்படின்னு வந்து அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா இனுக்கு இப்படி ஒரு சில பேரிஷான பேட்டர்ன்ஸ் வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்னன்னு வந்து நம்ம சார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் விட்சம்ல 0.40 தாண்டி $2687 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஷிபா இனு 4 ஹவர்ல பார்க்கும்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனது, அந்த நெக் லைன் பிரேக் டவுன் பண்ணது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேர் ஃபிளாக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ கண்டினியூஷன் பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ ஒரு பேரிஷ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனாக்கா அந்த பேரிஷ் பேட்டர்னோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் அப்படியே வந்து கிரியேட் ஆகும். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பார்க்கலாம், இல்லை நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பேரிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர், பேர் ஃபிளாக், ரைசிங் வெஜ், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் அண்ட் கப்பன் ஹேண்டல், அப்படியே வந்து பேட்டர்ன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும், கண்டினியூ ஆகிற பேட்டர்ன்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹைலி செல் ப்ரெஷர் வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேர் ஃபிளாகை இன்வாலுவேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 0.40 தாண்டி $2822 மேலே வந்து ஷிபா இனு வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்ஐல பார்க்கும்போது ஆர்எஸ்ஐல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. மேக்டியில் பார்த்தீங்கன்னா வேர்ஜ் ஆஃப் டெத் கிராஸ்ல இருக்கு, விச் கேன் ட்ரிகர் த பிரைஸ் ஆஃப் ஷிபா இனு இன்னும் லோ பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். அந்த பிரேக் வேல்யூ பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐல பார்க்கும்போது ஒன்றும் பெரிய சேஞ்ச் வந்து இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து எப்படி நார்மல் எல்லா காயின்ஸும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிபா இனு பார்த்தீங்கன்னா ஒரு பெனட்டோ இல்லை சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட்டாக இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா லோவர் அந்த லோ ஜோன்ல பார்த்தீங்கன்னா 50 EMA, அதாவது அந்த எல்லோ லைன் வேற இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை வந்து ஆக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி 20 EMA பிரேக் டவுன் பண்ணிச்சு, பட் 50 EMA வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சப்போர்ட்டை வந்து கொடுத்து ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால 50 EMA பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க இல்லையா? ஸோ 50 DMA நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்விட்டரில் ஆகட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து 50 DMAன்னு போட்டாவே 50 DMA பார்த்தீங்கன்னா அதோட டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால 50 EMA பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறமா ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் கூட கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெட் கேண்டல், அப்புறமா ஒரு டோஜி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் வந்து கிரீனா வந்து க்ளோஸ் ஆக முடியுமா அது வந்து பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகலைன்னா அது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டாராக கிரியேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து கொடுத்துட்டு இருக்குதான் சொன்ன லோவர் ட்ரெண்ட் லைன் கூட பார்த்தீங்கன்னா 50 EMA. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடனான புல்லிஷ் எவிடன்ஸ் காட்டிட்டு இருக்கு. கேன்சலாக பார்த்தீங்கன்னா லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, பட் ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா லோவர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் ஹிடன் புல்லிஷ் எவிடன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து அப்படியே அப்ரோச்சிங் த லோவர் லெவல்னு சொல்லலாம். அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஸ் ஓவர் ஆகி மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராஸ் ஓவர் அவ்வளோ இன்னும் ஆகலை. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து பார்க்கலாம் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ அது ஆயிடுச்சுனாக்கா இட் கேன் இண்டிகேட் பம்ப்னு சொல்லலாம். ஷிபா இனுல அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷிபா இனுவோட முக்கியமான சப்போர்ட் வந்து அரௌண்ட் 0.40 தாண்டி $24 கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ $25 இஸ் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். அது கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு விக் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.240 தாண்டி 24 வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் தெரிய வருது. ஸோ 0.40 தாண்டி 24 பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட். ஃபர்ஸ்ட் 30 இருந்தது, அதை கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 0.40 தாண்டி 24 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை வந்து ஆக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை சப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆம்சம்ல அரௌண்ட் $66,135 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று ஹை வந்து போயிருக்கு $69,329 ஃபியூச்சர்ஸ்ல. ஸோ இப்போ வந்து 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பாக 200 EMA சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்குன்னா மேலே வந்து
சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணி மேலே வந்து போகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ண மாட்டேங்குது. ரொம்ப நாளாக அதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு as a சப்போர்ட்டா. ஸோ அதை வந்து தட்டிட்டு இருக்கு. ஸோ நிறைய வாட்டி ஒரு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் தட்டும் போது என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும், இட் வில் பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா 200 EMA பார்த்தீங்கன்னா தட்டிட்டு இருக்கு. அது பிரேக் டவுன் பண்ணுமா இல்லை அங்கங்க ஒரு பெரிய புஷ் வந்து கொடுக்குமா, அது வந்து பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு கிரீன் கேண்டலா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சேம் மார்னிங் ஸ்டார் வந்து இப்போதைக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து க்ளோஸ் ஆனாதான் வந்து சொல்ல முடியும் மார்னிங் ஸ்டாரா இல்ல இன்வேலிடேட் ஆயிடுச்சான்ட்டு. ஓகேங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த சேம் ஷிபா இனு எப்படி வந்து நார்மல் பிட்காயினோட பேட்டர்ன் தான் மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லியில வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் இஸ் இன் அ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் விச் இஸ் அ புலிஷ் பெண்டன்ட்னு சொல்லலாம். ஸோ அது அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் இன்ன வரைக்கும் டோட்டலா வந்து போகல. ஸோ கொஞ்சம் பாதி தான் போயிட்டு இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து லோ ட்ரெண்ட்ல சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாமினன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மேலே வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்த டாமினன்ஸே நேற்று பிட்காயின் பிரேக் அவுட் ஆனதால இல்லை பிட்காயின் பம்ப் ஆனதால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓடிச்சு அந்த ரெசிஸ்டன்ஸை. ஸோ ஆல்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டம்ப் எல்லாம் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் பம்ப் பிட்காயின் பம்ப்னா ஆல் காயின்ஸ் ஆப்வியஸ்லி பம்ப் தான் ஆகும். பட் அவ்வளோ பம்ப் ஆகலை, ஓரளவுக்கு தான் பம்ப் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸுக்கு இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மேலே வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அது பார்த்தீங்கன்னா ஒரு அசனிங் ட்ரையாங்கல் மாதிரி தான் தெரிய வருது. ஸோ அந்த அசனிங் ட்ரையாங்கலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்க்கு அது நல்லா இருக்காது. ஸோ ஆல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கேருந்தே டாமினன்ஸ் டம்ப் ஆகி பிட்காயின் வந்து ஸ்டேபிளோ இல்லை பம்ப் ஆச்சுன்னா ஆல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து மூவ் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட் கூட பார்க்கலாம், பெரிய ப்ராஃபிட் பார்க்கலன்னா கூட. ஸோ அந்த மாதிரி சின்ன ப்ராஃபிட் பார்க்க நீங்கள் விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலியோட கூகுள் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. அப்புறமா அதாவது நம்மளோட மேக்டெக் தமிழ் சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது கூட பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற சார்ட்ஸ் பார்க்கும்போது முக்கியமாக ஐபிட் வந்து பார்க்கும்போது ஐபிட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து பம்ப் ஆகியிருக்கு. ஸோ ஐபிட் கூட பார்த்தீங்கன்னா சேம் அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் தான் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ லோவர் ட்ரெண்ட் லைன் ஆஸ் சப்போர்ட், அப்பர் ட்ரெண்ட் லைன் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகுமா இல்லை பிரேக் டவுன் ஆகுமா அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த SCME-யோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது அதுல இன்னும் டோட்டலா கேப் வந்து ஃபில் ஆகலை. நீங்க பார்க்கலாம் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படி இருக்கும்போது கீழே இருக்கல அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸோட லோவர் ஃபிளாட் லைன் அது பார்த்தீங்கன்னா இன்னும் டச் ஆகலை, விக்கு டச் ஆகலை, பாடி கிட்ட வரல. ஓகேங்களா. ஸோ பாதி தான் வந்து ஃபில் ஆகியிருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து நைட் வந்து அந்த CME-யோட க்ளோசிங் கூட இருக்கு. ஸோ அது யாருக்கு தெரியும், அது மேட்ச் பண்ண கீழே வந்து இழுத்து விடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்ஸோட க்ளோசிங் வந்து இன்னைக்கு இருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அப்புறமா ETF-ஓட க்ளோசிங் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் அவ்வளோ இருக்காது அப்படிதான் தோணுது. அப்புறமா S&P 500 பார்க்கும்போது பிரேக்கிங் 50 EMA சொல்லலாம். ஸோ 4 ஹவர்ல அது வந்து பிரேக் அவுட், அதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங் வேற. ஸோ மோஸ்டா பிஃபோர் க்ளோசிங் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்ப் எடுத்து எல்லாம் யாரா ட்ரேடர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் ப்ராஃபிட் பார்த்துட்டு அப்புறமா க்ளோசிங் டைம் தான் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகும். ஸோ அது பிட்காயின் ஃபாலோ பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பி பிட்காயின் வந்து மேலே போயிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து டம்ப் ஆகலாமா அப்படின்னு தோணுது. அப்புறமா சில வேற ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இப்படி ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் நியூட்ரலாக தான் எனக்கு இன்ன வரைக்கும். ஸோ அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. லிக்விடிட்டி ஹீட் மேப்ல பார்க்கும்போது மேலே கீழே தேர் இஸ் பீங் லிக்விடிட்டி பீங் பில்ட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விடிட்டி இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அரௌண்ட் 64,000 65,000 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கு. அப்புறமா மேலே அரௌண்ட் 69 to 70,000 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சில நியூஸ் வந்து பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம், பெரிய ஒரு நியூஸ், பிளாக் ராக் ஆட்ஸ் கோல்ட்மேன் சாக்ஸ், சிட்டாடெல் அண்ட் சிட்டி group to their as a participant to their IBIT Bitcoin ETF. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நியூஸ். அந்த நியூஸ் நீங்க பார்க்கல என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, இப்படி பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட மைனஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து ரீச் ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பிட்காயினோட ஷார்டேஜ் இருக்கிறதால பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா மைனஸ்க்கே பார்த்தீங்கன்னா வந்து ரீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து மைனிங் ஹட்டோட CEO வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பேங்க்ஸே பார்த்தீங்கன்னா பிட்காயினோட மைனஸ் வந்து அப்ரோச் பண்ணுறது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் பிட்காயினோட ஹேவிங் ஜஸ்ட் கம்மிங் சூன் இல்லைங்களா, வித்தின் 15 days
15 days to 16 days பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ஹால்விங் வந்து இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் நீங்க பார்க்கலாம். இப்படி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிட்காயின் ETF வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து 2024ல வரப்போகுதுன்னு வந்து பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் US ETF, ஹாங்காங்ல ETF, ஆஸ்திரேலியா ETF, நியூசிலாந்து ETF, எல்லா கண்ட்ரிஸ்லும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ETF ஹைப் வந்து வந்துட்டு இருக்கு. மோஸ்டா இந்தியாவில் அது வருமா அது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தது. ஓகேங்களா? ஸோ யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.8% வந்திருக்கு. ஃபோர்காஸ்டட் ஆஃப் 3.9% விட போன மாசம் கூட பார்த்தீங்கன்னா 3.9% இருந்திருக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனதால DXY நீங்க பார்க்கலாம் செமையா வந்து பறந்துருச்சு. ஸோ அதனால மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு நியூஸ். நான் ஃபார்ம் பேரோல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த மார்க்கெட் வந்து வரல. ஓகேங்களா? ஸோ ஃபோர்காஸ்ட்டுக்குன்னா அதிகமாக வந்திருக்கு, 303K வந்திருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபார் மார்க்கெட். ஸோ பார்க்கலாம் S&P 500 எப்படி ரியாக்ட் ஆகுது. மோஸ்ட்டாக 50 MA உடச்சிச்சு இல்லையா? ஸோ இட் கேன் டர்ன் டவுன் அகெயின். ஸோ அதை ஃபாலோ பண்ணிச்சுன்னா ஐபிட் இல்லை வேறு ETFs பிட்காயின் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகலாம். பட் நான் சொன்னவன் தான் இந்த மாதிரி க்ளோசிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்ப் ஆகலாம். அதில் ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு மேலே வந்து போகலாம் இல்லையா? ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அது ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகலாம். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். பட் நீங்க இதை பத்தி நினைக்காம இருக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோன்னு சொல்லலாம். ஸோ ஷிபாயினோட அப்டேட்ஸ் அப்புறமா சில மார்க்கெட் அப்டேட்ஸ் பத்தி பேசிட்டோம். ஸோ இதை பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சார் டெக் தமிழ் டெலிகிராம் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குடும்பம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்க பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.